எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாள் என்னமோ நல்ல நாள் தான், ஆனால் ஷேர் மார்க்கெட்டுக்கு நல்ல நாள் கிடையாது. காலையில் வந்த உடனே ரத்தக்காவு வாங்கிடுச்சு. ஆல்மோஸ்ட் நிஃப்டி வந்து 155 பாயிண்ட் நெகட்டிவ்ல இருக்கான். இதுக்கு முக்கிய காரணம் யாருன்னா இந்த செல்லக்குட்டி தான். 524 பாயிண்ட் அமெரிக்க மார்க்கெட் இறங்கியிருக்கு. ஆல்மோஸ்ட் 1.5%. இவன் இறங்கினதுனால தான் உலகம் பூரா எல்லாம் ரெட்டாக இருக்கு. இந்த சைனாக்காரன் மட்டும் ஆப்போசிட்டாக க்ரீனில் போய்கிட்டு இருக்கான். ஒருவேளை இங்கே விற்கிற பணத்தை பூரா அங்கே தூக்கி போட்டுருக்காங்களே என்னன்றது தெரியல. அமெரிக்கா இப்படி பெரிய அளவில் இறங்குறதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, அவங்களோட இன்ஃப்ளேஷன் டேட்டா அப்படின்றது டிசம்பர் மாதத்தை விட ஜனவரி மாதம் குறைஞ்சி தான் வந்திருக்கு. இருந்தாலும் இவனுக்கு சும்மா இருக்காமல் நாங்கள் இன்னும் ரொம்ப குறைவாக எதிர்பார்க்குறோம். ஏன்னா அந்த யூஎஸ் ஃபெட்டினுடைய டார்கெட் என்னென்னா 3.2 அது மாதிரி இன்ஃப்ளேஷன் வந்து அவ்வளோ கம்மியாக எதிர்பார்க்குறாங்க. ஸோ அந்த அளவுக்கு இன்ஃப்ளேஷன் வரணும் அப்படின்ற மாதிரி இவங்களும் 2.9% அப்படின்ற மாதிரி ஃபோர்காஸ்ட் பண்ணாங்க. எக்ஸ்பெக்டேஷன் அந்த அளவுக்கு வரல. 3.1% இறங்கி தான் இருக்கு. இருந்தாலும் அவங்களுக்கு பத்தலை, இது எங்களுக்கு பத்தலை அப்படின்ற மாதிரி இறக்கி விட்டாங்க. இதனால என்ன பிரச்சனைனா ஒன்றும் இல்லைங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்ம 4 ரூபா 5 ரூபா வட்டிக்கு வாங்கிட்டு இருக்கோம் வெளியே அப்படின்னு வச்சுங்களேன். இதே நம்மளுக்கு வட்டி வந்து வெளியே போய் யார்கிட்டயாவது எந்த டாக்குமெண்ட்டும் வைக்காமையே ஒரு 50 பைசா வட்டி 1 ரூபா வட்டின்னு கொடுத்தா எவ்வளோ சந்தோஷமா இருக்கும். எல்லாரும் தொழில் தொடங்குவாங்க, நாட்டினுடைய பொருளாதாரம் இன்க்ரீஸ் ஆகும். அது மாதிரி இவங்க வந்து ரொம்ப கம்மியான வட்டிக்கு பணத்தை எதிர்பார்க்குறாங்க அங்கே அமெரிக்க கார்பரேட்டுகள்லாம். அது வந்து எப்போ கிடைக்கும் அப்படின்னா இந்த இன்ஃப்ளேஷன் கட்டுக்குள்ளே வந்ததுக்கு அப்புறம் தான் யூஎஸ் ஃபெட் வந்து அந்த மாதிரி வட்டி ரொம்ப கம்மியாக பணத்தை புழக்கத்தில் விடும். இனி அது ரொம்ப லேட் ஆகும், மறுபடியும் வெயிட் பண்ண வேண்டியதான். மார்ச்சில் வந்துடும், குறைச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தவங்க சரி நீ அடுத்தது மே ஜூனுக்கு போயிட்டாங்க. அதனால தான் இவனு இறங்கி மற்ற ஷேர் மார்க்கெட்டையும் கெடுத்து விட்டான். சில பேர்லாம் இருக்கான், அவனுக்கு கொண்டே பூ கொடுக்க மாட்டான், பூ கொடுக்குறவனையும் பிடிச்சி தள்ளி விட்டு வேண்டாம் இது தப்புன்னு தள்ளி பூவை கசக்கி கீழே போட்டு விட்டுருவானு. அந்த மாதிரி வேலையை தான் இன்னைக்கு இந்த டவ் ஜோன்ஸ் பண்ணி விட்டு போயிட்டான். நண்பர்களே, நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். அன்னைக்கே ஒரு நண்பர் சொன்னார், இந்த தூங்கு மூஞ்சி, அதாவது தூங்குறவங்கள நம்பிடலாம், ஆனால் தூங்குற மாதிரி நடிக்கிறவங்கள நம்ம நம்ப முடியாது, அவங்கள எழுப்பியும் விட முடியாது. அந்த மாதிரி தான் இந்த ஃபெடரல் பேங்க் வந்து சமீப காலமாக ரொம்ப நாளாக சப்போர்ட்லேயே ஆடிக்கிட்டு இருக்கான். இருந்தாலும் அவனை நம்பாதீங்க. அவன் 1 மாசமா சப்போர்ட்ல இருந்தாலும் சரி, 6 மாசமா சப்போர்ட்ல இருந்தாலும் சரி, அவன் 10 ரூபா ஏறதே பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி ஒரு நண்பர் சொன்னார். உண்மைதான். நான் என்ன கணக்கு போட்டேன்னா, இவன் நீட்டாக வந்து சப்போர்ட்டை தொட்டுட்டான். சப்போர்ட்டை தொட்டுட்டு கொஞ்சம் ஏறுமுகமாக காமிக்கிறான். அப்போ இங்கிருந்து மேலே ஏறினாக்கா இவனுக்குள்ள ஒரு 7% ஒளிஞ்சு கிடக்குது அப்படின்ற மாதிரி நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இவன் அதுக்கு உண்டான எந்த அறிகுறியும் காட்ட மாட்டேன்றான். 1 மாசமா நீட்டிப்படுத்திக்கிட்டு இருக்கான். நண்பர்களே, நான் யுனைடெட் ஸ்பிரிட்ஸ் அப்படின்ற ஒரு ஷேர் பார்த்துட்டு இருந்தேன். இந்த ஷேர் ஏற்கனவே வாங்கி வச்சவங்களுக்கு தான் நல்ல சந்தோஷம். அதாவது இந்த ஷேர் வந்து ஆல்ரெடி எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சில் ஆல்மோஸ்ட் ஏங்க இத்தனை ஷேர் 20-30% கீழே கும்பா பாடும் பொழுது இவன் மட்டும் ஆல்மோஸ்ட் 6 மாசமா ஸ்டடியாக நிற்கிறான். அப்போ இவன் 1250 வருவானா அப்படின்றத கேள்வியாக இருக்குது. பட் அந்த கேள்விக்கு விடை ஆமாம் அப்படின்னு ஷேர் மார்க்கெட் சொன்னாலும் அது ஏற்கனவே கீழே அடிவாரத்தில் வாங்கி வச்சவங்களுக்கு தான் சந்தோஷம். ஏன்னா மேலே போய் வாங்கி அங்கேருந்து கும்பா பாடி கீழே விழுந்தான்னா லாஸ் அப்படின்றது அதிகம், லாபம் அப்படின்றது கம்மி. ஸோ இது போன்ற டெக்னிக்கல் நியூஸ் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ஷேரை ஏற்கனவே வச்சிருக்கிறவங்களுக்கு தான் ஒரு நல்ல செய்தியாக நான் பார்க்குறேன். நண்பர்களே, ஷேர் மார்க்கெட்டில் இன்னொரு முக்கியமான செய்தி என்னன்னா, இந்த கேபிஐ கிரீன் எனர்ஜி மைனஸ்லேருந்து ப்ளஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். என்ன காரணம்னா, அவனை வந்து நாளைக்கு 2 ஷேரை வச்சிருந்தா 1 ஷேர் போனஸ் தரான். ஆனால் இதில் ஒரு கொடுமை என்ன தெரியுங்களா நண்பர்களே, நம்ம இப்போ சமீபத்தில் பார்த்த 2 ஷேர்களை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா அதை தான் நான் க்ளோஸாக வாட்ச் பண்ணேன். சலசார் என்ஜினியரிங் ஏதோ ஒன்று, அதே மாதிரி எசென்ஷியா இன்டெக்ரான்னு ஒன்று. இவனுங்கெல்லாம் போனஸ் கொடுக்குறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஏறிக்கிட்டு இருந்தானு. அந்த ரெக்கார்ட் டேட் முடிஞ்சதுக்கப்புறம் 15 நாள் கழிச்சு கொடுக்குறானுங்க போனஸ் ஷேரை. ஸோ இங்கே கீழிருந்து போனஸ் கொடுக்குறக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஏறின ஷேர்கள் போனஸ்னுடைய ரெக்கார்ட் டேட் முடிஞ்சு ஒரு 2-3 நாள் ஏறிட்டு அவன் எப்படா நம்மளுக்கு அந்த ஷேரை வரும் நம்ம லாபத்தில் விற்கலான்னு உட்காந்துக்கிட்டு இருந்தாக்கா, அவனு என்ன பண்ணுறானுங்கன்னா அந்த போனஸ் ஷேர் வர்றதுக்குள்ளேயே அப்படியே லோயர் ஃபீஸ் ஆக ஆரம்பிச்சு மறுபடியும் அவன் எங்கேருந்து ஏறினானோ அதே இடத்துக்கு கொண்டு வந்து விட்டுறானு. ஆனால் இப்போ நீங்கள் HAL அப்படின்ற ஷேர் பாருங்கள், VBL அப்படின்ற ஷேர் பாருங்கள், அது ஸ்டாக் ஸ்பிளிட் ஆகட்டும் போனஸ் ஆகட்டும் ஏதோ ஒன்று, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1 வருஷம் கழிச்சு ஆல்மோஸ்ட் 50% ஏறிட்டாங்க. அது நல்ல குவாலிட்டியான கம்பெனி, அது தைரியமாக கொண்டுருக்கலாம். பட் இந்த மாதிரி கம்பெனிகளில் போனஸ் லேட்டாக வர்றதுனால நம்ம இருக்கக்கூடிய பலன்கள் வந்து வெட்டியாக போயிடுது. ஸோ இந்த கேபிஐ கிரீன் வந்து 2க்கு நடுவில், இது ஒரு பென்னி ஸ்டாக்கும் கிடையாது, ஒரு நல்ல மிகப்பெரிய சூப்பரான ஸ்டாக்குன்னு சொல்ல முடியாது, 2க்கு நடுவில் இருக்கான். ஸோ இவன் வந்து தற்போதைக்கு போனஸ் கொடுத்து மேலே ஏறிட்டு இருக்கான். என்னுடைய கசப்பான அனுபவம் என்னன்னாக்கா, அவன் போனஸ் கொடுத்து 15 நாள் கழிச்சு அந்த ஷேர் வர்றதுக்குள்ள கும்பா பாடி இறக்கி விட்டுறானுங்க. இவனு என்னதுங்க 15 நாள் எடுத்துக்கிறானுங்க டைமு. செபிக்கு யாராவது லெட்டர் எழுதி போடணும்.
செபி சொந்தக்காரங்க யாராவது நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா அவங்ககிட்ட நீங்கள் என்ன சொல்லணும்னா, ஏங்க T+2 டே இந்த ட்ரேடிங் டேவை T+1ன்னு குறைச்சிட்டீங்க. ஐபிஓ கிட்டத்தட்ட 10-15 நாள் இருந்ததை வெறும் 3-5 நாளுக்குள்ள லிஸ்டிங்கோட கொண்டு வந்து விட்டுட்டீங்க. இந்த போனஸ் ஷேர் மட்டும் ஏன் எங்களுக்கு 15 நாள் பண்ணுறானுங்க அப்படின்னு இதெல்லாம் கேட்டோம்னா தான் இதுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கும் அப்படின்றது என்னுடைய கருத்து. நண்பர்களே, இப்போதைக்கு ஷேர் மார்க்கெட் என்ன வேணால் பண்ணி போவாங்கய்யா, உங்களுக்கு எங்களுக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்னு தனித்துவமாக ஏறக்கூடிய ஒரே செக்டர் என்ன அப்படின்னு இப்போதைக்கு பார்த்தோம்னாக்கா இந்த ஆஸ்பத்திரி செக்டர் தான். ஸோ இந்த ஹெல்த் கேரில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆல்மோஸ்ட் 439 நான் ஸ்டாப்பாக இந்த ரெயின்போ சில்ட்ரன் ஏறிக்கிட்டு இருக்கான். ஆல்மோஸ்ட் 1.5 வருஷமாக ஏறி இருக்கான். இன்னொரு 1.5 வருஷம் அல்லது இன்னொரு 1 வருஷம் ஏறுற மாதிரி இருந்தா 2023 பாருங்க, ஸ்டார்டிங்கில் 700 ரூபா இருந்தவன் 1200 வந்துட்டான். ஸோ இப்போ இந்த 2024 ஸ்டார்டிங்கில் 1200 இருக்கவன் இந்த வருஷ கடைசியில் 2000 வந்துச்சுன்னா கூட ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இந்த கன்சை நெரோலிக் அப்படின்ற ஒரு ஷேர் ஒன்று பார்த்துக்கிட்டு இருந்தேன். அவன் வந்து சமீபத்தில் நல்லா தான் ஏர்முகமாக தான் இருந்திருக்கான். அவனுடைய ட்ரெண்ட் அப்படின்றது ஏர்முகமாக தான் இருக்குது. இருந்தாலும் அவனுடைய குறிப்பிட்ட ரெசிஸ்டன்ஸை தாண்ட முடியல. ஸோ தற்சமயத்துக்கு மார்க்கெட்டில் ஒரு வேளை இந்த 300 ரூபா ரேஞ்சில் சப்போர்ட் எடுத்தான்னா அவனுடைய பழைய ரேட்டு 360 ரூபா பக்கம் வரணும். ஆல்மோஸ்ட் ஒரு 10-15% வரணும். ஸோ இந்த கன்சை நெரோலிக்ஸ் அப்படின்ற ஷேர் நான் பார்த்துட்டு இருக்கல ஒரு சப்போர்ட்டில் இருந்தான். ஸோ இன்னைக்கு வாட்ச் லிஸ்ட்டில் முக்கியமாக எந்த ஷேர்கள்லாம் மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்க, மீடியாவில் எதை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்க்கல இந்த நாட்கோ ஃபார்மா அப்படின்ற ஷேரை வந்து பார்த்தேன். இந்த நாட்கோ ஃபார்மாவில் ஒரு விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு ரிசல்ட் கொடுக்குறாங்க. இம்பார்ட்டன்ட் ரிசல்ட்ஸ் உண்டான ஸ்டாக்ஸில் வந்து நாட்கோ ஃபார்மா அப்படின்ற பேர் நான் பார்த்தேன். மேபி அதனால நாட்கோ ஃபார்மா கொண்டு வந்து இன்னைக்கு அனாலிசிஸில் வச்சிருக்காங்களேன்றது நம்மளுக்கு தெரியல. இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு ஒரு பிரேக் அவுட்டில் தான் இருக்கான். இந்த பிரேக் அவுட் வந்து நல்லபடியாக வேலை செஞ்சிச்சுன்னா கடைசிக்கு அவன் ஒரு 1000 ரூபாயை டச் பண்ணணும் அப்படின்றது என்னுடைய கருத்து. ஸோ இந்த நியூஸை சாக்கா வச்சுக்கிட்டு மீடியாக்கள்லையும் இவனை வச்சு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவனை ஒரு 1000 ரூபாய் இந்த வாரத்துக்குள்ளே அல்லது அடுத்த வாரத்துக்குள்ளே கொண்டு வந்து விட்டா இந்த ஷேரை வச்சிருக்கிறவங்களுக்கு ஒரு சந்தோஷம் வரும். இங்கே பாருங்க நண்பர்களே, வாய்ப்புகள் எவ்வளவு வேகமாக உருவாகுது அப்படின்ட்டு இந்த இந்தியா ராம்கோ சிமெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு ஷேர் ஒன்று பார்த்துக்கிட்டு இருந்தேன். இதுக்கு முன்னாடியே நல்ல அருமையான சப்போர்ட் 833 ரூபாயில் எடுத்து 1050 ரூபா வரைக்கும் போனவன் அப்படியே போக வேண்டியதானே. இருந்தாலும் மறுபடியும் ஒரு சப்போர்ட்டில் ரொம்ப வேகமாக ஒரே மாதத்தில் எங்கிருந்து பயணப்பட்டானோ அதே இடத்துக்கு வந்து நிற்கிறான். ஸோ ஒருவேளை மறுபடியும் இங்கிருந்து இது ஒரு சைடுவேஸ் ஷேராக இருந்து மறுபடியும் மேல் நோக்கி போகிற மாதிரி இருந்தால் மறுபடியும் 1050 இன்னொரு 6 மாதம் கழித்து பார்க்கும்பொழுது இருக்கணும் அப்படின்றது என்னுடைய கருத்து. அடடா, ஒரு அருமையான நியூஸ். பிஎல் அப்படின்ற ஷேருக்கு 2269 கோடி நம்ம இந்தியன் நேவிலிருந்து ஆர்டர் கிடைச்சிது அப்படின்ற ஒரு நியூஸ் பார்த்தேன். உடனே காலையிலிருந்து அவன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறி 179 ரூபா வந்துட்டான். ஆனால் இவன் மட்டும் என்ஹெச்பிசி மாதிரி எஸ்ஜேவின் மாதிரி பெரிய அளவில் ஒரு 20% இறங்கியிருந்தான்னு வச்சுங்களேன், அள்ளுன்னு நான் அள்ளியிருப்பேன். ஆனால் இந்த வருஷம் ஸ்டார்டிங்ல இருந்தும் சரி பெருசாக அவன் இறங்கல. அவனுடைய ஹையே 191 ரூபா, அவ்வளோதான். ஸோ பெருசாக இறங்கல, கீழே 174 ரூபா வரைக்கும் போனான். ஒரு 130 ரூபா வந்திருந்ததுன்னா கூட நான் கவ்வுன்னு கவ்வியிருப்பேன். ஸோ இன்னைக்கு வந்த நியூஸ் வந்து ஒரு பிரயோஜனம் இல்லாமல் போயிடுச்சு. இன்னைக்கு என்னங்க பரிசு கொடுக்குறீங்க அப்படின்னா நான் கவலையை பரிசா கொடுக்க போறேன், கும்பா பரிசு தான் அப்படின்ற மாதிரி இந்த HDFC பேங்க் ஷேர் வச்சிருக்கிறவங்க எல்லாத்துக்குமே ஒரு கவலையை தான் இன்னைக்கு பரிசா கொடுத்துருக்கான். என்ன காரணம்னா அவன் பாட்டுக்கு 1706 ரூபாயிலிருந்து நான் ஸ்டாப்பிங்க நான் சென்சிங்க அவன் பாட்டுக்கு 1372 வந்துட்டான். ஸோ இந்த சமயத்தில் அவன் அதாவது சரி ஓகே நான் சென்ஸாக அவன் கீழே வந்துட்டான். பட் இருந்தாலும் அவனுடைய ப்ரீவியஸ் சப்போர்ட் 1300 ரூபா 1290 ரூபாய்க்கிட்ட அவன் நியாயத்துக்கு சப்போர்ட் எடுத்துட்டா யாருக்கு எந்த குழப்பம் இல்லை. என்ன காரணம்னா இப்படி இறங்கினவன் இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துட்டா இப்படி ஒரு ஃபிளாட் பேட்டர்ன் வச்சுட்டா அப்படின்னு எல்லாரும் சந்தோஷமா போகலாம். இதுக்கு கீழே போனாவோ அல்லது பாதியிலேயே திரும்பி இங்கே 1371 ரூபாயில இருந்தோ மேலே போனாதான் சரியான காண்டாயிரும். நண்பர்களே, HDFC மாதிரியே அந்த அளவுக்கு குவாலிட்டி இல்லைனாலும் இதுவும் ஓரளவுக்கு சுமாரான குவாலிட்டியான ஸ்டாக்ஸ் தான். இதில் இந்த பேட்டா இந்தியா அப்படின்ற அந்த செக்டரே கும்பா அந்த சமயத்தில் இவனும் வந்து ஒரு குறிப்பிட்ட சப்போர்ட்டில் இருக்கான். இதுக்கு முன்னாடி போன வருஷத்தில் 1430 ரூபா விழுந்தவன் 1700 ரூபா ஆல்மோஸ்ட் 300 ரூபா ஏறினான். இப்போ இந்த பேட்டா இந்தியா அதே மாதிரி ஒரு சப்போர்ட்டில் வந்து நம்பிக்கை அப்படின்றது காமிச்சிருக்கான். இந்த AU ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கும் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி என்ன ரேட் இருந்தானோ அந்த ரேட்டில் வந்து விழுந்திருக்கான். அதே மாதிரி இந்த IDFC ஃபர்ஸ்ட் பேங்க் அப்படின்ற ஷேர் அப்படின்றது பார்க்கும்போது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த சப்போர்ட் ரேட் 54 ரூபா, அந்த அளவுக்கு அவன் வந்து உழுந்திருந்தா சந்தோஷமா தான் இருக்கும். அதே மாதிரி நவீன் ஃப்ளோரன் அப்படின்றது பார்க்கும்போது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த சப்போர்ட்டை விட கீழே வந்து விழுந்திருக்கான் 3086 ரூபா அப்படின்ட்டு. அதே மாதிரி இந்த ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸ் அப்படின்றது வந்து இவன் இந்த குவார்ட்டர்ல ப்ராஃபிட் பண்றானா இல்லையா அப்படின்றத முக்கியம்.
அப்படி பண்ணிட்டானாக்கா 338 ரூபா இருக்கிறவன் அசால்ட்டா 500 ரூபா போகக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது இருக்கு. மேபி இன்னைக்கு தான் என்னுடைய ரிசல்ட் இன்னைக்கு நான் நினைக்கிறேன். சரிங்க நண்பர்களே, எப்படி பார்த்தாலும் இந்த HDFC பேங்க் அளவுக்கு இல்லைனாலும் இதுவும் ஓரளவுக்கு சுமாரான லாபம் பண்ணக்கூடிய அல்லது ஓரளவுக்கு ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கான கம்பெனி தான். இவனுங்க ஒரு 5 பேர் வந்து இந்த மாதிரி டிஸ்கவுண்ட் பிரைஸ்ல வந்து உளுந்திருக்கானுங்க அப்படின்றத நான் தெரியப்படுத்திக்கிறேன். சண்டையில் கிளியாத சட்டை எங்க இருக்கு அப்படின்ற மாதிரி இந்த KRBL ஷேர்னுடைய வேலையை வந்து இறங்குறது ஏறுறதான். ஸோ அப்படி இறங்குறது ஏறுறது அப்படின்ற வேலையை பண்ணிட்டு இருக்கும்போது இப்போ கரெக்டாக வந்து ஒரு சப்போர்ட்டை டச்சு அந்த டச் பண்ணி இருக்கிறதுனால மேபி 338 ரூபாயிலிருந்து ஒரு 400 ரூபா வந்துச்சுன்னா கூட இதில் ஒரு 15% ஒளிஞ்சிருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். பொதுவாக ஒரு 2-3 மாதத்துக்குள்ள கொடுத்துட்றான் அந்த 15%. இந்த முறை கொடுக்குறானா இல்லையா அப்படின்றத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். பஜாஜ் ஃபைனான்ஸ் பற்றி ஒரு நண்பர் கேட்டுட்டு இருந்தாரு. அது வந்து ரொம்ப ஹெவியாக லாக் ஆகிட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னாப்ல. என்னை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் ஒரு வளரும் கம்பெனி, க்ரோயிங் கம்பெனி, ஸ்டாண்டர்டான கம்பெனி. இவனுங்கெல்லாம் ஹையிலேருந்து ஒரு 20% இறங்கினாலும் சரி, 30% இறங்கினாலும் சரி, அங்கே ஒரு சப்போர்ட் அப்படின்றது எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடவுளின் அருள்னால அப்படியே இந்த 20%லேயே இவன் யாருடைய பிரச்சனை இல்லாமல், டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் சப்போர்ட் எடுத்துட்டான்னா கூடிய விரைவில் இவனை ஒரு 7600 பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா நான் பார்க்குறேன். சப்போஸ் இன்கேஸ் இந்த 6600க்கு கீழே போனாலும் அவனுடைய 2 வருட சப்போர்ட், ட்ரெண்டிங் சப்போர்ட் அப்படின்றது ஆல்மோஸ்ட் 6000 இருக்கு. ஸோ இங்கிருந்து 10% இறங்கினாலும் சப்போர்ட் ஜோனில் தான் இருக்கான். கூடிய விரைவில் இவனை ஒரு 7600 ரூபாயில பார்த்தோம்னாக்கா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். யாருக்கு இருக்கோ இல்லையோ அந்த நண்பருக்கு சப்போர்ட்டாக இருக்கும். நண்பர்களே, ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஷேராக இருந்தாலும் சரி அல்லது ஒரு கும்பா குட்டி ஷேராக இருந்தாலும் சரி, ரவுண்டு ஃபிகர் 100 ரூபாய் அப்படின்னு இருக்கும்போது மேலேருந்து கீழே வரும்போது சப்போர்ட் வரும், கீழேருந்து மேலே வரும்போது ஒரு ரெசிஸ்டன்ஸ் வரும். 100, 1000, 500 அது போன்ற நம்பர்கள்லாம் அப்படி வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த சமயத்தில் இந்த ITC வந்து இப்போ சமீபத்தில் தான் கும்பா பாட விட்டாங்க. அந்த வகையில் பார்க்கும்போது இவனு 500 ரூபாயிலிருந்து ஆல்மோஸ்ட் 20% இறங்கியிருக்கான். பார்த்தீங்களா, பெருசாக இறங்கல. ஒரு ஸ்டாண்டர்டான கம்பெனிகள் வந்து ஒரு 20% சீப் ஆகும்போது ஏறக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது வருது. அது மட்டும் இல்லாமல் இப்போ 409 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். பொதுவாக ஒரு ரவுண்டு ஃபிகர் என்பது 400 ரூபாய் அந்த ரேஞ்சில் சப்போர்ட் எடுத்துச்சுனாக்கா ஒரு 440 வந்ததுன்னா கூட இந்த ஷேரை வச்சிருக்கிறவங்களுக்கு ஒரு சந்தோஷம் வரும், இல்லைன்னா சந்தோஷம் வராது. இந்த ஹிந்துஸ்தான் யூனிலிவரும் இந்த ITC மாதிரியே ஒரு FMCG கம்பெனி தான். அந்த கம்பெனியும் ஒரு வாட்ச் லிஸ்ட்ல இருக்க வேண்டிய பங்காக தான் நான் பார்க்குறேன். என்ன காரணம்னா, திடீர்னு மார்க்கெட் ஒரு வேளை நல்லா ஆயிடுச்சுனாக்கா மறுபடியும் 2800 வரக்கூடிய வாய்ப்பெல்லாம் இவன்ட்ட இருக்கு. இல்லை இப்படியே தொடர்ந்து இறங்குற மாதிரி இருந்ததுன்னா அடுத்தது 1800 சப்போர்ட் இருக்கு. எப்படி பார்த்தாலும் நல்ல பங்குக்கு இந்த இடத்துலயும் ஒரு சப்போர்ட் இருக்கு, இங்கேயும் ஒரு சப்போர்ட் இருக்கு. இங்கிருந்து ஏறிடுச்சுன்னா அப்புறம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெயிட் பண்ணவங்களுக்கு கிடைக்காது. ஸோ பொதுவாக இந்த மாதிரி நல்ல நல்ல பங்குகளை அக்குமுலேஷன் அப்படின்ற கான்செப்டில் சொல்கிறாங்க ஷேர் மார்க்கெட்டில். ஒரு நல்ல பங்கு இறங்கி வந்து ஒரு சப்போர்ட்டில் இருக்கும்போது கொஞ்சம் வாங்கி வச்சுங்க, அதை விட்டு இறங்குச்சுனாலும் இன்னும் கொஞ்சம் அக்குமுலேட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அக்குமுலேஷன் கான்செப்ட் சொல்கிறாங்க. சரி நண்பர்களே, இன்னைக்கு மார்க்கெட் எப்படி முடிக்க போகிறான்னு தெரில. ஒரு சிகப்பு ரோஸ் கொடுத்து சிகப்பாக முடிக்க போகிறானா, இல்லை ஒயிட் ரோஸ் கொடுத்து ஒயிட்டாக முடிக்க போகிறானா, என்ன எப்படி முடிக்க போகிறான்னு தெரில. எப்படி பார்த்தாலும் சரி, நம்மளுக்கு நம்ம வாங்கி வச்சிருக்கிற ஷேர் போர்ட்ஃபோலியோ ஏறினா தான் சந்தோஷம். மற்றபடி மார்க்கெட் ஏறினா என்ன இறங்கினா என்ன, அது நிஃப்டி இண்டெக்ஸ் ஓரியன்டாக பணம் போட்டு வச்சவங்களுக்கு தான் சந்தோஷம் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். இன்றைய தகவலாம் உங்களுக்கு உதவியாக இருந்ததுன்னா எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.